அடடா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு அருமையான கதை மாடி இருக்கு. ஒன்லைனை கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அமெரிக்காவோட கிளை மாநிலங்கள்ல ஒன்னான ஒரேகன், அந்த மாநிலத்தோட பாதி பகுதி வெறும் காடுகளா மட்டும்தான் இருக்கும். ஆக்சுவலா அதே காட்டுக்குள்ள நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு இடத்த வாங்கி அதுக்கு நடுவுல வீடு கட்டி வச்சிருக்காரு. ஒரு நாள் தன்னோட மகனுக்கு மான்களை வேட்டையாட சொல்லி கொடுக்கலாமேன்னு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போகும்போது அப்ப நம்ம ஹீரோவான ஆல்வின் அதே காட்டுக்குள்ள ஒரு அமானுஷமான உருவத்தை பாக்குறான். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு சில காரணங்களால தான் அப்பாவை விட்டு பிரிஞ்சு சிட்டிக்குள்ள வந்து தன்னோட வாழ்க்கைய நிம்மதியா வாழ ஆரம்பிச்சிருக்கான். ஆனா எதிர்பாராத விதமா அடுத்த 30 ஆண்டுகளுக்கு அப்புறமா ஹீரோவோட அப்பா அந்த காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டாருங்கிற தகவல் தெரியுது. என்னதான் ஆல்வின்க்கு தான் அப்பா மேல கோவம் இருந்தாலும் கூட அவங்க வாழ்ந்த வீட்டுல இருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலாமேன்னு தான் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கூட்டிக்கிட்டு அந்த அமானுஷமான காட்டு பகுதிக்குள்ள வரான். அதுக்கப்புறமா அந்த காட்டுக்குள்ள நிறைய அமானுஷமான சம்பவங்களையும் இவங்களை ஏதோ ஒண்ணு இருட்டுக்குள்ள வேட்டையாடக்கூடிய விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இதுல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு படத்துல அங்க இங்கன்னு ட்விஸ்ட கொட்டி வச்சிருப்பானுங்க. லாஸ்டா ஹீரோவோட குடும்பத்தை சேர்ந்த ஆளுங்க உயிர் பிழைச்சு வந்தாங்களா இல்லையாங்கிறத ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லக்கூடிய படம் தான் 2025ல ஒரு ஹாரர் த்ரில்லர் கதையா ரிலீஸ் ஆன உல்ஃப்மேன் அப்படின்னு ரொம்ப சூப்பரான ஒரு படத்தை பத்தி பார்க்க போறோம். கண்டிப்பா படத்தோட டைட்டில பார்த்ததுமே இது என்ன மாதிரியான கதைங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல. இருந்தாலும் கூட இந்த படத்தை மத்த ஓநாய்கள் படத்தோட உங்களால கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு படத்துல ஒரு சில முக்கியமான சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க. உண்மையை சொல்ல போனா அந்த ஒரு சீனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. சரி ஓகே, ரொம்ப அறுக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. கூடவே இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அப்படியே மறக்காம நீங்க காலையில எந்த டைமுக்கு எழுந்திருப்பீங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே பிரம்மாண்டமான அந்த ஒரேகன் காட்ட காட்டுறாங்க. கூடவே ஒரு சில வேர்டிங்ஸும் போயிட்டு இருக்கு. அதாவது சரியா 1995வது வருஷத்துல ஒரு ஆளு ட்ரக்கிங்காக இந்த காட்டுக்குள்ள போயிருக்காரு. இருந்தாலும் எப்பாடுபட்டோ அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா அந்த மனுஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அவரு ஒரு வினோதமான நோயால பாதிக்கப்பட்டாரு. அன்னையில இருந்து இந்த உரகான்ல வாழக்கூடிய மக்கள் காட்டுக்குள்ள போயிட்டு யார உயிரோட காப்பாத்தி கொண்டு வராங்களோ அவங்க வைரஸால பாதிக்கப்பட்டிருந்தா அவங்கள ஊனாய் தலை மனிதன் அப்படிங்கிற பேர்ல கூப்பிட்டாங்களாம். இப்ப அப்படியே அந்த கிளிப்பும் கட்டாக அடுத்து இதே காட்டுக்குள்ள வாழக்கூடிய நம்ம ஹீரோவோட அப்பாவான ஜானோட வீட்டை காட்டுறாங்க. சின்னதா மாடு அப்புறம் கோழிகளுக்கான பண்ணை. அத்துமீறி தன்னோட இடத்துக்குள்ள யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கள கண்காணிக்கிறதுக்காக சிசிடிவி கேமரா கூட வைக்கப்பட்டிருக்கு. இப்ப கேமரா அப்படியே நம்ம படத்தோட ஹீரோவான ஆல்வின் கிட்ட போகுது. பையன் நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்ப சடனா நைனா கத்தக்கூடிய சத்தம். ஆல்வின், இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கியா? சீக்கிரம் வா, நம்ம மான் வேட்டைக்கு போயாகணும். அதுக்கப்புறமா காலையில சாப்பிட்டு முடிச்சிட்டு தங்களுக்கு தேவையான உணவுகளையும் 2 துப்பாக்கிகளையும் எடுத்துக்கிட்டு நேரா இப்ப காட்டுக்குள்ள போறாங்க. அப்ப ஆல்வின் அங்க இருக்கக்கூடிய காளான்களை கவனிக்கிறான். சரி அதை எடுக்கலாமின்னு கிட்ட போகும்போது ஆல்வின், என் அனுமதி இல்லாம எதையும் தொடாத. அந்த காளான்களை மட்டும் நீ சாப்பிட்ட அப்படின்னா 2 நிமிஷத்துல உன்னோட உடல் பாகங்கள் செயலிழந்து கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போயிடுவ. இந்த பாரு, இது ஒரு பெரிய காடு, எக்கச்சக்கமான வேட்டை விலங்குகளும் இருக்கு. என்னால ஒவ்வொரு முறையுமே அதை தொடாத இத பண்ணாதன்னு சொல்லிட்டே இருக்க முடியாது. என்ன நான் பேசிட்டே இருக்கேன், அமைதியா இருக்கேன்னு ஜான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நம்ம ஆல்வின் அங்க இருக்க காடுகளை கவனிக்கிறான். சந்தேகத்துல இவரும் திரும்பி பார்க்கும்போது அங்க இருக்க மரங்களுக்கு நடுவுல ஒரு மான் வந்து நிக்குது. சத்தமே போடாம நைனா அந்த மான சுடலாமேன்னு குறி வைப்பாரு. ஆனா அது பொறுமையா நகர்ந்து போயிடும். இங்க பாரு ஆல்வின், ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம கண்ணுல ஒரு மான் மாடி இருக்கு. சத்தம் போடாம என் பின்னாடியே வான்னு சொல்லிட்டு மனுஷன் திரும்பி பார்த்தா நின்னுகிட்டு இருந்த ஆல்வினை இப்ப காணோம். ஆக்சுவலா கண்ணுக்கு முன்னாடி இருந்த மான் ஓடி போயிருக்கும் இல்லையா? சோ அத வேற ஒரு திசையில இருந்து வேட்டையாடுறதுக்காக தான் இந்த ஆல்வின் தனியா வந்திருப்பான். பாவம், இது எதுவுமே நைனாவுக்கு தெரியாம புள்ளைய தேடிட்டு இருப்பாரு. அடுத்து அந்த மான ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஆல்வின் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு துப்பாக்கியில இருக்க ஸ்கோப்பை வச்சு பார்க்கும்போது சடனா அந்த மரங்களுக்கு நடுவுல ஒரு அமானுஷமான உருவத்தை பாக்குறான். பயந்து போனவன் லென்ஸை தள்ளி வச்சுட்டு பாக்குறான். இப்ப அந்த இடத்துல யாரையுமே காணோம். சரி, ஒருவேளை இது எல்லாமே நம்ம கற்பனையா இருக்கும் போலன்னு மறுபடியும் அந்த மான் எங்க இருக்குன்னு தேடும் போது ஒரு சில மீட்டர் தூரத்திலேயே இவனை சுத்தி ஏதோ ஒண்ணு ஓடக்கூடிய சத்தம் கேக்குது. இத பார்த்து பயந்து ஆல்வினுமே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஏதோ ஒண்ணு இவனோட கைய பிடிக்குது. நல்ல வேலை அது இவனோட அப்பா ஜான். டே ஆல்வின், முட்டாளானி, என் அனுமதி இல்லாம இதுக்காக காட்டுக்குள்ள இவ்வளவு தூரம் தனியா வந்த? அப்பா, நீங்க அந்த மான வேட்டையாடணும்னு சொன்னீங்கல்ல, அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு தனியா அதை தேடி வந்தேன். ஆனா அதே டைம்ல இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷமான உருவத்தை பார்த்தேன். பாக்குறதுக்கு அது ஏதோ மனுஷனை போல எழுந்து நின்னுச்சு. டே, நீ பார்த்தது கண்டிப்பா கரடியா தான் இருக்கும். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே ஒரு மிருகத்தோட சின்ன உருமல் சத்தம் கேக்குது. பயந்து போன ஜான் ஆல்வினை கூட்டிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய டவர்ல ஏறி ஒளிஞ்சுப்பான். கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒண்ணு நம்ம ஆளுங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த டவருக்கு மேல ஏறி வந்துட்டு இருக்கு. மரண பயத்தோட ஜானும் கதவை எது திறந்தாலும் பரவாயில்ல ஒரேடியா சுட்டு கொள்ளலான்னு ட்ரிகர் மேல கைய வச்சுக்கிட்டு காத்திருப்பாரு. ஆனா கடைசி நிமிஷத்துல அந்த மிருகம் அங்க இருந்து தாவி ஓடக்கூடிய சத்தம் கேக்குது. பெருமூச்சு வாங்கிட்டு ஜான் லைட்டா எட்டி பார்க்கும்போது ரொம்ப கூர்மையான நகங்களை வச்சு இவங்க ஒளிஞ்சிருந்த அந்த டவரை ஏதோ ஒண்ணு அட்டாக் பண்ணிட்டு போயிருக்கு. அது மட்டும் கிடையாது, 100 மீட்டர் தொலைவிலேயே ஒரு மான ஏதோ ஒரு மிருகம் ரொம்ப கொடூரமா வேட்டையாடி இருக்கு. இத பாத்துட்டு இருக்கும் போது டக்குன்னு ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல கிராஸ் பண்ணி ஓடுது. பயந்து போன ஜான் மறுபடியும் அந்த டவர்ல ஒளிஞ்சுப்பாரு. சந்தேகத்துல ஆல்வினும், அப்பா நீங்க அந்த மிருகம் என்னங்கறத பாத்தீங்களா? பாத்துட்டேன்டா, அது வெறும் கரடி தான். இங்க கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. குட்டி பையன் ஆல்வினை கூட்டிக்கிட்டு ஜான் தன்னோட வீட்டுக்கு வந்துட்டாரு. இரவு நேரத்துல தன்னோட அப்பா பேஸ்மெண்ட்ல யாருக்கிட்டயோ பேசுற
பேசுற மாதிரி சத்தத்தை நம்ம ஆல்வின் கேக்குறான். சந்தேகத்துல கீழே இறங்கி வந்து பாக்கும்போது அங்க ஒரு ரேடியோ டிவைஸ் இருக்கு. ஆக்சுவலா அதுலதான் இந்த ஜான் தன்னோட ஃப்ரெண்டான டான் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நண்பா, நான் அதை பார்த்தேன். என்னத்த பார்த்த? அதான்டா, இந்த உரகான் காட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய மர்மத்தை என் பையன் தனியா காட்டுக்குள்ள போன நேரத்துல அதை அவனை வேட்டையாட பார்த்துச்சு. நல்ல வேலை நான் என் பையனை காப்பாத்தினாலும் கூட கண்ணு கிட்ட தூரத்துல இருந்து அதோட அசைவுகளை என்னால பார்க்க முடிஞ்சது. நீ என்ன பண்ணுவே தெரியாது, உடனே கிளம்பி வா, உன்னோட உதவி எனக்கு தேவை. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே ஆல்வின் வந்திருக்க விஷயத்த ஜான் பாத்துட்டாரு. நம்ம ஆளு பதிலே பேசல, குடு குடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவான். இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த 30 வருடங்களுக்கு அப்புறமா குட்டி பையனா இருந்த ஆல்வின் இப்ப வளர்ந்து பெரிய பையனாட்டாரு. கூடவே இவரு தான் நம்ம கதையோட ஹீரோ. ஆல்வின் ஒரு ஜேர்னலிஸ்ட கல்யாணம் பண்ணிருக்கான். ஒரு அழகான குட்டி குழந்தை கூட இருக்கா. இவள நம்ம ஷார்ட்டா லைலான்னு மைண்ட்ல வச்சுப்போம். வழக்கம் போல ஸ்கூலுக்கு போன புள்ளைய கூட்டிட்டு திரும்ப நம்ம ஆளு வீட்டுக்கு வந்துட்டான். நம்ம ஹீரோ ஒரு புக் ரைட்டர். சோ அதனால வீட்ல இருந்து வேலை பார்ப்பாரு. முக்கியமா குடும்பத்து மேல உசுரா கிடப்பாரு. இப்படி இருக்க பட்சத்துல வேலைக்கு போன மனைவி திரும்ப வீட்டுக்கு வராங்க. இவங்களோட பேரு ஜூலியா. வரும்போதே இந்த அம்மா ஹீரோவோட பேருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு போல, அதையும் கொண்டு வந்திருக்காங்க. படிச்சு பார்த்தா ஹீரோவுக்கு செம ஷாக்கு. சில வாரங்களுக்கு முன்னாடி ஹீரோவோட அப்பா அந்த உரகான் காட்டுக்குள்ள வேட்டைக்காக போயிருக்காரு. ஆனா பாவம், பல வாரங்கள் ஆனாலும் கூட போன அந்த மனுஷன் திரும்ப வரவே இல்லை. சோ அதனால ஹீரோவோட வீட்டு சாவி உட்பட இந்த லெட்டரோடய சேர்த்து அனுப்பியிருக்காங்க அந்த உரகான் காட்டுக்குள்ள வாழக்கூடிய மக்கள். அப்பதான் சந்தேகத்துல ஜூலி, என்னாச்சு, ரொம்ப டல்லா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, என் அப்பா காட்டுக்குள்ள வேட்டைக்காக போனாரு, திரும்ப வரவே இல்லையா, ஒருவேளை அவர் இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உள்ளூர் அதிகாரிகள் ஒரு சின்ன லெட்டர் அனுப்பியிருக்காங்க. ஐயோ ஆல்வின், கண்டிப்பா இதுக்கெல்லாம் நீங்க காரணம் கிடையாது. எனக்கு தெரியும், பல வருடங்களா நான் என் அப்பாவை பார்த்ததும் கிடையாது, பேசுனதும் கிடையாது. ஏன்னா அந்த காட்டுக்குள்ள நிறைய இயற்கையான காட்சிகள் இருந்தாலும் கூட நிறைய அமானுஷமான சம்பவங்களை கூட என் சின்ன வயசுல பாத்திருக்கேன். சோ அதனாலேயே நான் ஓரளவுக்கு வளர்ந்ததுமே அந்த இடத்தை விட்டு வெளியில வந்துட்டேன். கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது. தான் ஆபீஸை விட்டு ஜூலி வெளியில வரும்போது கரெக்டா அங்க நம்ம ஹீரோ உட்கார்ந்திருக்கான். அட, என்ன அதிசயமா இருக்கு, நீங்க எங்க வந்திருக்கீங்க? இல்ல உனக்காக லஞ்ச கொண்டு வந்தேன். இல்லையே, நீங்க ஏதோ ஒண்ணு என்கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. இல்ல, சின்ன வயசுல இருந்தே என் அப்பாவை எனக்கு பிடிக்காதுதான், அதுக்காக அவரோட ஞாபகங்களை என்னால அந்த வீட்டோட சேர்த்து அழிச்சிட முடியாது. நம்ம பொண்ணு லைலாவுக்கு வேற ஹாலிடே எல்லாம் வந்துருச்சு. நீயும் ஒரு 2 நாள் லீவ் எடுத்தா போதும். அந்த உரகான் காட்டுக்குள்ள இருக்க என் அப்பாவோட வீட்டுக்கு போயிட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் பாதுகாப்பா பேக் பண்ணி திரும்ப நம்ம சிட்டிக்குள்ள கொண்டு வந்துடலாம். ரொம்ப யோசிக்காத, சும்மா வெக்கேஷன் மாதிரி தான், டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடலாம். தான் கணவரோட நிம்மதிக்காக ஜூலியை இப்ப அந்த காட்டுக்குள்ள வரதுக்கு சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய ட்ரக் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த உரகான் காட்டோட எல்லை பகுதிக்குள்ள வராங்க. ஆனா குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா பாதை இப்ப 2ஆ பிரியுது. சோ எந்த பக்கத்துல போகணுங்கிற விஷயமே நம்ம ஆளுங்களுக்கு தெளிவா புரியல. சரி, மேப்ல மறுபடியும் செக் பண்ணலாம்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லா நெட்டே கிடைக்கல. அப்பதான் நம்ம லைலா அங்க இருக்க டவருக்கு மேல யாரோ ஒரு ஆள் நிக்கிற மாதிரி கவனிக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆளும் காரை பார்த்து இறங்கி நடந்து வருவாரு. ஜூலிக்கு வேற லைட்டா பயம். ஏங்க, இவன் யாரு என்னன்னு தெரியல, கையில வேற துப்பாக்கி வச்சிருக்கான், முதல்ல கதவை லாக் பண்ணுங்க. ஜூலி, நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உரகான் காட்டை சுத்தி வாழக்கூடிய எல்லாருமே வேட்டைக்காரங்க. சோ எல்லாருக்கிட்டையுமே துப்பாக்கி இருக்கும். அதுக்கப்புறமா பக்கத்துல வந்தாலும், சார் என்னோட பேரு மேக், உங்க பேர் என்ன, நீங்க எங்க போறீங்க? ஆக்சுவலா இந்த காட்டோட தெற்கு பகுதியில என் அப்பாவோட ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, நீ ஜானோட பையன் ஆல்வினா? ஆமா, என்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். டே, நான் தான்டா உன் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான டானோட பையன். அட பாவி, டே மேக், நீயா இது? ஆமா ஆமா, வருஷங்கள் கடந்து ஓடிடுச்சுல்ல, அதான் யாரு என்னங்கிற அடையாளம் கூட தெரியல. சரிவா, நானே உங்க அப்பாவோட வீட்டுக்கு ஒண்ணு கூட்டிட்டு போறேன். ஆனா ஒண்ணு, இரவு நேரத்துல என்னால தனியா இந்த காட்டுக்குள்ள போக முடியாது. காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா நீ தான் இந்த காட்டோட எல்லை பகுதியில பாதுகாப்பா இறக்கி விடணும். சரின்னு டீலுக்கு ஓகே சொல்லிட்டு இப்ப மேக்க வண்டியில ஏத்திட்டு கிளம்புறாங்க. அப்பதான் சந்தேகத்துல ஆல்வினோ, ஆமா இந்த காட்டுக்குள்ள வேற யாரெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க? உங்க அப்பாவோட வீட்டை தவிர யாருமே இந்த காட்டுக்குள்ள இல்ல. அப்படியா? ஏன், என்னாச்சு? அடிக்கடி இங்க வாழக்கூடிய மக்கள் தொலைஞ்சு போறாங்க. அமானுஷமான முறையில ஆடு, கோழி, மாடுகள்னு எல்லாத்தையுமே ஏதோ ஒண்ணு வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கு. சோ இத பார்த்து பயந்தே உங்க அப்பாவை தவிர இந்த காட்டுக்குள்ள இருந்த மொத்த பேருமே வீட்டை காலி பண்ணிட்டு நகரத்துக்குள்ள போயிட்டாங்க. இந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரக்ல போயிட்டு இருக்கும் போது மேக்க பார்த்துட்டு டக்குன்னு ரோட கவனிக்கும் போது வழியில ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் ஒரு மனுஷனை போல 2 கால்ல நிக்குது. ஒரு நிமிஷம் இத பார்த்து பயந்து போன ஹீரோ டக்குன்னு ஸ்டீரிங்க திருப்புவான். ட்ரக்கும் கட்டுப்பாட்டை இழந்து குறுக்க இருந்த மரங்கள் இடிச்சு ஒரு சின்ன பாறைக்கு மேல சைடு வாக்குல சாஞ்சிருச்சு. அப்ப முதல்ல இந்த மேக்க தன் பக்கத்துல இருக்க கதவை திறக்கும் போது இவன் மட்டும் கீழே விழுந்து மயங்கிடுவான். இந்த கேப்ல ஜூலி அப்புறம் லைலாவை பாதுகாப்பா ஹீரோ கதவை திறந்து வண்டிக்கு மேல அனுப்பிடுவான். சரி, அடுத்து நம்மளும் போலாமேன்னு பாக்கும்போது இங்கதான் நம்ம ஹீரோவுக்கு செம ஷாக்கு. லெஃப்ட் சைடுல இருக்க ட்ரக்கோட மிரரை பாக்கும்போது ஏதோ ஒரு வித்தியாசமான மிருகம் கொஞ்சம் கொஞ்சமா வண்டிக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கு. ஆத்தாடி, கதவை திறந்து வச்சிருந்தா நமக்கு சங்கு போலன்னு எப்படியோ கஷ்டப்பட்டு நம்மால கதவை லாக் பண்ணிடுவான். இருந்தாலும் இந்த ட்ரக்கோட கண்ணாடியை ஏதோ ஒண்ணு டப்புன்னு அடிச்சு உடைக்குது. அப்ப ஹீரோவோட கையிலயுமே ஒரு சின்ன காயம் ஏற்படுது. இருந்தாலும் நம்மால அதை கூட பெருசா கண்டுக்காம கீழே விழுந்த அந்த மேக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது இப்ப ஹீரோவை தாக்குன அதே மிருகம் தான். மேக்கோட உடம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்தை விட்டு இழுத்துட்டு போகுது. ரைட்ரா, இதுக்கு மேல இங்க இருந்தா பால் கன்ஃபார்ம்னு குழந்தையை தூக்கிட்டு 3 பேருமே அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. காடு மேடெல்லாம் கடந்து ஒரு வழியா தான் கண்ணுக்கு முன்னாடி வீட்டை பார்த்துட்டான். அப்பாடா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போலான்னு சொல்லும் போதே காட்டுக்குள்ள இருந்து ஒரு மிருகம் ஊனையிடக்கூடிய சத்தம் கேக்குது. உயிருக்கு பயந்து நேரா வீட்டுக்கிட்ட வந்தவங்க கதவை திறந்து உள்ள வந்ததுமே டோரை லாக் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் ஏதோ ஒண்ணு அந்த கதவை பயங்கரமா அடிச்சு உள்ள வர ட்ரை பண்ணுது.
போனத. நல்ல வேளை ஹீரோவோட அப்பா பாதுகாப்புக்காக ஜன்னல் கதவுன்னு எல்லா இடத்துலயுமே இரும்பு வேலிகளை வச்சிருப்பாரு. சோ அதனாலயும் என்னமோ வெளியில இருக்க மிருகத்தால தற்போதைக்கு உள்ள வர முடியல. தயவு செஞ்சு 2 பேரும் அமைதியா இதே இடத்துல உட்காருங்க, நான் போய் பவர் ஆன் பண்ணிட்டு வரேன்னு நேரா பேஸ்மெண்ட்டுக்கு வந்தவரு அங்க இருக்க மெயின் சுவிட்சை கண்டுபிடிச்சு எப்படியோ மோட்டர் ஆன் பண்ணுவாரு. இது மூலமா இப்ப வீடு ஃபுல்லா பவர் வந்துருச்சு. ஜூலியும் லைலாவும் கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓன் அழுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பொண்ணை சமாதானப்படுத்தி அழகா தூங்க வைக்க பாப்பான். அப்ப சந்தேகத்துல லைலா, அப்பா அந்த மேக் இறந்து போயிட்டாரா? நீங்க நினைச்சிருந்தா அவரை காப்பாத்திருக்கலாம்ல. இந்த பாரு செல்லம், அவரு கதவை திறந்து வெளியில போனது அவரோட தப்பு. முக்கியமா உன்னையும் அம்மாவையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதனாலதான் நான் என் உயிரை காப்பாத்திக்கிட்டேன். எங்க இப்ப அப்பாவோட மைண்டுக்குள்ள என்ன இருக்குன்னு உன் கைய வச்சு பார்த்து சொல்லு. உடனே நெய்னாவும் ஆல்வின் தலையில கைய வச்சுட்டு, அப்பா என் மேல நீங்க அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்கீங்க, அதத்தானே இப்ப மைண்டுக்குள்ள யோசிச்சீங்க. சூப்பர் செல்லம், நீ ரொம்ப திறமையான ஆளு. இப்ப நீ நல்லா தூங்குன்னு புள்ளைய சமாதானப்படுத்திட்டு ஆல்வின் வெளியில வரும்போது அங்க ஜூலி வராங்க. யோ என்ன நடக்குதுங்க? நம்மள தாக்கன அந்த மிருகம் என்ன? இங்க பாரு, அது என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியாது. ஆனா ஒண்ணு, நம்ம ட்ரக்ல வரும்போது லாஸ்டான ரோட்ல மனுஷ உருவத்திலேயே ஏதோ ஒரு அமனுஷமான மிருகத்தை பார்த்தேன். சொன்னா நம்ப மாட்டேன். அது அப்படியே 2 கால நின்னுட்டு இருந்துச்சு. ஏதோ ஒரு பயத்துல அது மேல இடிக்க கூடாதுங்கிற எண்ணத்துல வண்டியை டக்குன்னு திருப்பிட்டேன். இது மூலமா தான் வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. இதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. காலையில விடியற வரைக்கும் கண்டிப்பா நம்மளால இந்த இடத்தை விட்டு கிளம்ப முடியாது. இப்படி எல்லாம் பேசிட்டு ஒரு பெரிய கபோர்டு எடுத்து வெளியில இருக்க மிருகம் உள்ள வர முடியாத மாதிரி கதவோட சேர்த்து அந்த கபோர்டை வச்சு லாக் பண்ணிடுவாரு. ஜூலி நீ எதுக்கும் பயப்படாத, கண்டிப்பா உதவிக்காக நான் யாரையாவது கூப்பிடுறேன். எது உதவி கேட்க போறீங்களா? என்ன லூசு மாதிரி பேசுறீங்க? நம்ம போன்ல சிக்னல் கூட இல்ல. ஆமா, ஆனா அப்பா கிட்ட ஒரு ரேடியோ டிவைஸ் இருக்கு, அதை வச்சு உதவி கேட்கலான்னு ஒவ்வொரு சேனல்ஸா மாத்தி என்னோட பேரு ஆல்வின், நாங்க உரகன் காட்டுக்குள்ள மாடி இருக்கோம், எங்களை ஒரு மிருகம் வேட்டையாட பாக்குது, யாராவது இருந்தா பதில் பேசுங்கன்னு திரும்ப பேசி பாக்குறான். ஆனா ஆப்போசிட்ல இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. அப்ப சடனா ஹீரோவுக்கு ஏதோ ஒரு கெட்ட வாசனை அடிக்குது. சந்தேகத்துல அங்க இருக்க ஒரு சின்ன கதவை திறந்து பார்க்கும்போது அது ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ரூம். அதாவது ஹீரோவோட அப்பா காட்டுக்குள்ள ஏதாவது மிருகத்தை வேட்டையாடினாரு அப்படின்னா அதை இந்த அறைக்குள்ள வச்சு பதப்படுத்துவாரு. இது மூலமா ஒரு சில மாதங்கள் ஏன் ஒரு சில வருடங்களுக்கு அப்புறமா கூட அந்த உணவை பயன்படுத்த முடியும். உடனே சந்தோஷத்துல அப்பாடா நம்ம சாப்பிடறதுக்கு உணவாச்சும் இருக்கேன்னு ஒரு ஆர்வத்துல நம்ம ஹீரோ லைட்டா ஒரு துண்டு எடுத்து பொறுமையா வாயில போட்டு மெல்லும் போது அந்த டேஸ்டே நம்மளுக்கு பிடிக்கல. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோவோட ஒரு பல்லு மட்டும் கலண்டு விழுந்துரும். அச்சச்சோன்னு பதறி போன ஜூலி பக்கத்துல வரும்போதுதான் ஹீரோவோட கையில ஏற்பட்டிருக்க காயத்தை கவனிக்கிறா. அடா பாவி, இவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்ட விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்ல. ஜூலி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா கண்ணாடியால ஏற்பட்ட காயம். யோ இத பார்த்தா கண்ணாடி கிழிச்ச மாதிரியா இருக்கு. ஏதோ ஒரு மிருகம் நகத்தை வச்சு கைய கீறி விட்ட மாதிரி இருக்கு. கட்டு போட்டாதான் வேலைக்காகும்னு முதல்ல மருந்த ஊத்தி கைய ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு துணியை வச்சு கட்டுப்படுவா. மன்னிச்சிடுமா, நான் தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்து பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுட்டேன், நீங்க போய் தூங்குங்க, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கதவு அப்புறம் ஜன்னல்கள்ல சுத்தியில வச்சு ஆணி அடிச்சிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல, நம்ம ஹீரோவோட கை பயங்கரமா வலிக்குது. சுய கட்டுப்பாட்டுலயே இல்ல. ஒருவேளை கையில ஏற்பட்டிருக்க காயத்தாலதான் இதெல்லாம் நடக்குது போலன்னு நேரா கிச்சனுக்கு வந்தவன் டம்ளர்ல தண்ணி குடிக்காம ஏதோ மிருகத்தை போல பைப்பை திறந்து வாய வச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஏதோ ஒண்ணு இந்த வீட்டை சுத்தி ஓடக்கூடிய சத்தம் கேக்குது. அடுத்த அந்த சத்தம் மாடியில இருந்து வர மாதிரி தெரியுது. ஒரு பயத்தோடய சவுண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு நேரா அங்க இருக்க பாத்ரூம் கதவை திறக்கும் போது உள்ள ஏதாவது பெரிய மிருகம் இருக்குன்னு பார்த்தா அதுக்கு பதிலா தம்மத்துண்டு 8 கால் பூச்சி ஒண்ணு சுவர்கள்ல நடந்து போயிட்டு இருக்கு. உண்மையை சொல்ல போனா அந்த பூச்சி நடக்கும் இல்லையா, அந்த சத்தம் தான் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பயங்கரமா கேட்டுட்டு இருக்கு. தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியாம குழப்பத்தோடய ஆல்வின் கீழே வருவான். அங்க பொண்டாட்டி புள்ள நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. இவன் வந்த சவுண்ட கேட்டு மனைவி மட்டும் கண்ண முழிக்கிறா. என்னாச்சுங்க இன்னும் தூங்கலையான்னு கேட்கும் போதே சத்தம் போடாதான்னு சொல்லிட்டு இவன் நேரா அங்க இருக்க ஜன்னல் கிட்ட வரான். ஏதோ ஒண்ணு வீட்டுக்கு வெளியில நடந்துட்டு இருக்கு போல. அந்த சவுண்ட நம்ம ஹீரோவால மட்டும் ரொம்ப தெளிவா கேட்க முடியுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த சத்தம் நேரா அங்க இருக்க இன்னொரு கதவு கிட்ட போய் ஸ்டாப் ஆகுது. ஒரு சந்தேகத்துல ஆல்வின் அந்த கதவுல காதை வச்சு கேட்கும் போது சடனா அடிப்பக்கத்துல இருக்க கதவைய உடைச்சு கைய உள்ள விட்டு நம்ம ஹீரோவோட காலை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்குது. நல்ல வேலையா ஜூலி அப்பதான் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சுத்தியலை கவனிக்கிறா. டக்குன்னு அதை கையில எடுத்த படார்னு ஹீரோவோட காலை பிடிச்சிருக்க அந்த மிருகத்தோட கையிலேயே அடிக்கிறா. எப்படியோ ஒரு வழியா நம்மளுங்க அந்த மிருகத்தோட கையில இருந்து எஸ்கேப் ஆனாலும் கூட அடுத்த நிமிஷமே அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒட்டுமொத்த பவரும் கட் ஆகுது. ஒருவேளை இதுவும் அந்த மிருகத்தோட வேலையா தான் இருக்கும் போல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஆல்வின் அதே இடத்துல மயங்கி போயிடுவான். மறுபடியும் கண்ணமுழிக்கும் போது நல்லா வீட்டுக்குள்ள ஏதோ எல்இடி லைட் போட்ட மாதிரி ரொம்ப பிரகாசமா இருக்கு. இதுல பொண்டாட்டி புள்ளைய வேற காணோம், எங்க போயிட்டாங்கன்னு புரியாம ஒவ்வொரு இடமா தான் மனைவி குழந்தைய தேடும் போது கடைசியா பேஸ்மெண்ட்ல இருக்க விஷயத்த நம்மால் தெரிஞ்சுக்கிறான். ரேடியோ டிவைஸ் மூலமா ஜூலி தன்னால முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டையாவது கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா கடைசி வரைக்கும் அது வேலைக்காகல. உண்மையை சொல்ல போனா நம்ம ஆல்வின் கண்ணுக்கு தான் மனைவி உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அதாவது இவனோட பார்வையில. ஆனா அதுவே ஹீரோயினோட பார்வைக்கு அந்த ஒட்டுமொத்த வீடுமே ஃபுல் இருட்டா தெரியுது. ஏன் பக்கத்துல நின்னுகிட்டு இருக்க ஹீரோவை கூட அந்த இருட்டுல பார்க்க முடியல. அப்ப டக்குனு ஹீரோ பக்கத்துல வருவான் பாருங்க. ஒரு நிமிஷம் நம்மால பயந்தே போயிடுவா. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவோட முகமே கொஞ்சம் வித்தியாசமா மாற ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல தான் கட்டுப்பாட்டை இழந்து நின்ன இடத்துலயே பையன் உச்சா போயிடுவான். ஜூலிக்கு என்ன தோணும், சரி தன் புருஷனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போலன்னு அவனை தூக்கிட்டு வந்து அழகா பெட்ல படுக்க வச்சிருவாங்க. இவ்வளவு நேரமா நம்ம ஹீரோ ஒரு வார்த்தை கூட பேசல. சந்தேகத்துல ஜூலியும் ஒரு நோட்டையும் பேப்பரையும் கொண்டு வந்து கையில கொடுத்து உங்களால பேச முடியல எனக்கு அது புரியுது, சோ எழுதி காட்டுங்கன்னு பேனாவை கையில கொடுப்பா. நம்மளும் தட்டு தரு மாதிரி சாக போறேங்கிற வார்த்தை எழுதுவான். ஐயோ
ஆல்வின் அப்படிலாம் எதுவும் நடக்காது, நாங்க உங்க கூட இருக்கோம்ல, கொஞ்சமா உங்களுக்கு உடம்பு தான் சரியில்லை, நீங்க வேணா பாருங்களேன், காலையில விடிஞ்சதுமே கண்டிப்பா நம்மள காப்பாத்துறதுக்கு யாராவது இங்க வருவாங்க. இப்ப அப்படியே ஹீரோயினோட பார்வையில இருந்து ஹீரோவோட பார்வைக்கு அந்த இடம் மாறுது. ஆக்சுவலா ஜூலி எவ்வளவு பேசினாலுமே அதை நம்ம ஹீரோவால புரிஞ்சுக்க முடியல. இவன் மனசுக்குள்ளேயே குழம்ப ஆரம்பிக்கிறான், என்ன இது, எதனால என் மனைவி பேசக்கூடிய வார்த்தைகளை கூட என்னால புரிஞ்சுக்க முடியல, எனக்கு என்னதான் ஆச்சுன்னு தனக்குள்ளேயே கேள்விகளை கேட்கிறான். அப்பதான் ஜூலி கவனிக்கிறாங்க, ஆல்வின் கையில ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கும்ல, இப்ப அதுல இருந்து மறுபடியும் சம்பந்தமே இல்லாம ரத்தம் வந்துட்டு இருக்கு. சந்தேகத்துல கட்டுகளை பிரிச்சு பார்க்கும்போது முன்ன இருந்ததை விட அந்த காயம் இன்னும் கோரமா மாறிட்டு இருக்கு. பிரச்சனை இது மட்டுமே கிடையாது, நல்லா இருந்த ஹீரோவுக்கு அந்த கை வித்தியாசமா வலிக்க ஆரம்பிக்குது. சோ கட்டுப்பாட்டையே இழந்த நகங்களை வச்சு பயங்கரமா கீறுவான். அதோட விட்டு இருந்தா பரவாயில்லைங்க, துளி கூட யோசிக்காம தான் வாயை வச்சு அந்த காயத்தை கடிச்சு இழுக்கிறான். அப்ப மறுபடியும் அவன் பற்கல்ல ஒண்ணு கீழே விழுத. இதே மாதிரியே கொஞ்ச நேரத்துக்கு வெறிப்பிடிச்ச மாதிரி இருந்தாலும் கூட மறுபடியும் நம்ம ஆளு பழைய நிலைமைக்கு திரும்பிடுவான். சத்தமே போடாம அமைதியா அங்க இருக்க கதவு கிட்ட போய் நிக்கும் போது தான் புருஷனோட நிலைமை கைமீறி போயிடுச்சுங்கிற விஷயத்த நம்மால் தெளிவா புரிஞ்சுக்கிறா. சந்தேகத்துல லைட்டா எட்டி பார்க்கும்போது அங்க இருக்க குதிரை பண்ணைக்கு வெளியில ஒரு கார் நிக்கிற விஷயத்த கவனிக்கிறா. உடனே வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பேட்டரியை கண்டுபிடிச்சு சத்தமே போடாம லைலாவையும் புருஷனையும் கூட்டிக்கிட்டு நேரா அந்த பழைய கார் கிட்ட வரா. இப்ப இவங்க பாதுகாப்புக்காக இருக்கக்கூடியது ஒரே ஒரு கத்தி மட்டும்தான். ஜூலி மட்டும் தனியா காரோட பேனட்டை திறந்த இவ ஏற்கனவே கையில பேட்டரி கொண்டு வந்திருப்பால, அத வண்டியில இருக்க பேட்டரியோட கனெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவா. ஒரு கட்டத்துல வண்டியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பாடா நம்ம தப்பிக்க போறோங்கிற சந்தோஷத்துல பேனட்டை சாத்திட்டு வண்டி எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பலாமே நினைக்கும் போது சடனா கார் கண்ணாடிக்கு முன்னாடி மறுபடியும் அந்த மிருகம் வந்து நிக்குது. அப்புறம் என்ன, உயிருக்கு பயந்து 3 பேருமே அங்க இருக்க ஏனி மூலமா கிரீன் ஹவுஸ்க்கு மேல ஏறி உட்காந்துப்பாங்க. ஆக்சுவலா அவங்க துரத்தி வந்த மிருகம் என்னதான் பாக்குறதுக்கு மனிதனோட தோற்றத்துல இருந்தாலும் கூட துரத்தி வரும்போது மிருகத்தை போலவே 2 கைகளையும் கால்களையும் ஊண்டிதான் ஓடி வருது. சத்தமே போடாம 3 பேரும் கமுக்கமா உட்காந்துருப்பாங்க. ஆனா கீழே இருக்கக்கூடிய அந்த மிருகம் கொஞ்சம் கொஞ்சமா ஜம்ப் பண்ணி இவங்க உட்கார்ந்து இருக்க அந்த தார்பாயவே கொஞ்சம் கொஞ்சமா கிளிக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல குட்டி போன தருமாறி உள்ள விழுந்துருவா. நல்ல வேலை கடைசி நிமிஷத்துல அவளோட கையை பிடிச்சு காப்பாத்திருவாங்க. நடக்கிற சம்பவங்களை பார்த்து பயந்து போன ஹீரோவும் நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நான் அதை தசை திருப்புறேன்னு இவ சைகை மூலமா ஐடியாவை சொல்லிட்டு வேணும்னே தார்பாயை விட்டு கீழே இறங்கி அந்த மிருகத்தை டைவர்ட் பண்ணி காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். இந்த கேப்ல ஜூலியும் லைலாவும் திரும்ப வீட்டுக்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிப்பாங்க. கடைசியா காட்டுக்குள்ள இருந்த 2 மிருகங்கள் கத்தக்கூடிய சத்தம் மட்டும் தான் கேக்குது. அம்மா அப்பா வெளியில இருக்காருமா, வாங்க நாம அவங்கள காப்பாத்தி ஆகணும், செல்லம் அமைதியாரு, அப்பா இத நமக்காக தான் பண்ணிருக்காரு அப்படி இப்படின்னு பேசி புள்ளைய ஓரளவுக்கு சமாதானப்படுத்தும் போதே மறுபடியும் வாசல் கதவு கிட்ட யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. சந்தேகத்துல எட்டி பார்த்தா அது நம்ம ஆல்வின். உடம்பு ஃபுல்லா நிறைய காயங்கள், அவனோட தாடை பகுதி கொஞ்சம் வித்தியாசமா உருமாறி இருக்கு. அதுலயும் முக்கியமா தலையில இருந்து முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் லைலா அதையெல்லாம் பார்த்து பயப்படல. பொறுமையா பக்கத்துல வந்தவ அவரோட தலையில கைய வச்சுட்டு, அப்பா இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் உங்களோட செல்ல பொண்ணு இல்ல, என்ன பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, நானும் அம்மாவும் அதே மாதிரி தான்ப்பா உங்களை பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த மாதிரி என்னதான் நம்ம குட்டி பொண்ணு சொன்னாலும் கூட அது ஹீரோவோட காதுக்கு கேட்கல. அது மட்டும் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவுக்கு ஒரு மிருகத்தோட பார்வையில என்னெல்லாம் தெரியுமோ அதே மாதிரியே இருட்டுக்குள்ள இருக்க விஷயங்களை கூட ரொம்ப தெளிவா இவனால பார்க்க முடியுது. அப்ப திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ரத்தமா வாந்தி எடுக்கிறான். அவனோட கை நகங்கள் அப்படியே தானா கலண்டுகிட்டு வருது. இவன் எடுத்த வாந்தியில இருந்து ஒரு ஆளோட விரல் கிடைக்குது. லைலா வேற சும்மா இல்லாம அப்பா அப்பான்னு கூப்பிடுவா. பயந்து போன ஜூலியும் லைலாவா நம்ம அறைக்குள்ள போலான்னு கூப்பிடுவா. அடுத்த நிமிஷமே வெறி பிடிச்ச மாதிரி ஆல்வின் தான் மனைவிக்கு பக்கத்துல வருவான். போச்சுரா தலைவன் ஒரு கவ போறான்னு பார்த்தா அதான் கிடையாது. மறுபடியும் தன்னோட சுய நினைவுக்கு திரும்பிட்டான். இப்படியே போனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்மளே தான் மனைவி குழந்தைய கொன்றுவோங்கிற பயத்தால நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இவனே வீட்டோட கதவை திறந்து வெளியில போக பாப்பான். அப்ப திடீர்னு வெளியில பதுங்கி இருந்த மிருகம் டக்குன்னு கதவை திறந்து உள்ள வந்த ஹீரோ கூட பயங்கரமா சண்டை போடுத. இந்த கேப்ல ஜூலி தன் குழந்தைய பக்கத்துல இருக்க ஒரு அறைக்குள்ள லாக் பண்ணிட்டு சண்டை போறதுக்காக கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு ரெடியா நிக்கிறா. உள்ள வந்த மிருகம் வேற நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு அவன் அப்படியே அலேக்கா தரன்னு இழுத்துட்டு போக பாக்கும். ஆனா ஜூலி சும்மா இருப்பாளா, கையில ஒரு கட்டை எடுத்து அந்த மிருகத்தை அடி நடிக்கிறா. கரெக்டா அதே டைம்ல மயக்கத்துல இருந்த ஹீரோவும் திரும்ப கண்ண முழிச்சு ஆப்போசிட்ல இருந்த மிருகத்தை அடிச்சு பறக்க விட்டு கழுத்தோட செத்து ஒரு கவ்வு ரொம்ப கொடூரமா அந்த மிருகத்தை அதே இடத்துல கொண்டுடுவான். அப்பதான் எதிர்ச்சியா அந்த ஆள் கையில இருக்க டாட்டூவை கவனிக்கிறான். ஒரு நிமிஷம் மறண்டே போயிடுவான். ஏன்னா இந்த டாட்டூ வேற யாரோடதும் கிடையாது, ஹீரோவோட சொந்த அப்பாவோடத. அப்படின்னா காட்டுக்குள்ள சில வாரங்களுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன அப்பா தான் இந்த மாதிரி ஒரு ஓனாய் மனுஷனா உருமாறி வந்திருக்காருங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிறான். இவ்வளவு சம்பவங்களை பார்த்துமா நம்மால் சும்மா இருப்பான், இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்தா தன் பொண்டாட்டி புள்ளையோட உயிருக்கு தான் ஆபத்துன்னு வேகமா வெளியில ஓடி வருவான். ஆனா சில அடி தூரங்கள்லயே கை கால்கள்ல பயங்கரமான வலி ஏற்படுத. முக்கியமா தன்னோட கீழ்பக்க தாடை இருக்கு இல்லையா, அதை அப்படியே டக்குன்னு இழுக்க கொஞ்சம் கொஞ்சமா ஓனாயோட முகம் போல உருமாறுத. கடைசியா நைனா ஊழையிடக்கூடிய சத்தம் மட்டும் தான் கேக்குது. வீட்டுக்குள்ள இருக்க ஜூலியும் லைலாவும் வேற விடியல பார்க்க முடியுமா முடியாதாங்கிற பயத்தோடய உட்கார்ந்து இருப்பானுங்க. அப்பதான் ஜூலி கவனிக்கிறாங்க வீட்டோட ஜன்னல் கிட்ட ஏதோ ஒரு உருவம் நிக்குது. பக்கத்துல வந்து பார்த்தா அது நம்ம ஹீரோ. ஆனா இந்த முறை அவன் தன்னோட சுய கட்டுப்பாட்டுலயே இல்ல, சொல்லப்போனா முழுக்க ஒரு ஓனாய் மனுஷனாவே மாறிட்டான். வேகமா அந்த வீட்டோட மேற்கூரையில ஏறக்கூடிய சத்தம் கேக்குது. பயந்து போன ஜூலி பொண்ணை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு ஒரு வாரத்துல ஒதுங்கிடுவா. அப்ப பாருங்க மாடியில இருக்க ஒரு ஜன்னல் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ உள்ள வரக்கூடிய விஷயத்த நம்ம ஜூலி தெளிவா தெரிஞ்சுக்கிறா. உடனே கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு நேரா இவ மாடிக்கு போலாமேன்னு பாக்கும்போது லாஸ்டா பக்கவாட்டுல இருக்க தான் பொண்ணு லைலாவை
ஹீரோவை பாப்பா. அப்பதான் பயபுள்ளைக்கு செம ஷாக்கு. என்ன குட்டி பொண்ணுக்கு பின்னாடிதான் மிருகமா மாறி போன நம்ம ஹீரோ குத்த வச்சு உட்கார்ந்துருக்கான். கடிக்கலாமேன்னு வாயை பழக்கும் போது நல்ல வேலை நம்மால் தான் கையில கத்தி வச்சிருப்பால, சர மாதிரியா குத்தி கிழிச்சிட்டு குடு குடுன்னு வீட்டோட கதவை லாக் பண்ணிட்டு நேரா அங்க இருக்க குதிரை பண்ணைக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பா. கதவு பெருசா இருக்கதால அதை உடைக்க முடியல. இருந்தாலும் மிருகமான ஹீரோ அதே கதவுக்கு கீழே ஒரு சின்ன பள்ளத்தை தோண்டி அழகா உள்ள வந்துட்டான். உயிர் பயத்தால துளி கூட சத்தம் போடாம ஜூலியும் லைலாவும் ஒரு சின்ன பெட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பாதுகாப்பா ஒளிஞ்சிருக்கோம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவோட பார்வையில அந்த இருட்டுக்குள்ள மறைஞ்சிருக்க எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது. ஏதாவது ஆபத்து வந்தா தாக்கலான்னு பார்த்தா கூட நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கத்தி இல்ல, வெறும் டார்ச் லைட் மட்டும் தான் இருக்கு. மாட்டினீங்கடி, இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் என் கையில தான் சங்குன்னு தரைய கவனிக்காம நம்ம ஹீரோ லைட்டா ஒரு அடி வைக்கும் போது இந்த கரடிகளை பிடிக்கிறதுக்கு பொறி வச்சிருப்பாங்க இல்லையா, அத நம்ம ஹீரோயின் பாதுகாப்புக்காக முன்னாடியே செட் பண்ணி வச்சிருப்பா போல. சோ இப்ப அதுல காலை வச்சு நம்மால வசமா மாட்டிக்கிட்டான். இந்த கேப்ல ஜூலியும் லைலாவும் தப்பிச்சு டார்ச்சோட பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள போயிடுவாங்க. முன்ன போல நம்ம ஹீரோ மனுஷனா இருந்தா கூட கால்ல மாட்டிருக்க விலங்க எடுத்து போட்டுட்டு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப இவன் ஒரு ஓனாய் மனுஷன். சோ வேட்டையாடணுங்கிற வெறியாலேயே தன்னோட கால் பகுதியவே கடிச்சு அதை துண்டாக்கிட்டு ஒரு காலே இல்லாம காட்டுக்குள்ள வேக வேகமா நம்ம ஆளுங்களை துரத்தி வந்துட்டு இருக்கான். எங்க போயிட்டு இருக்கோன்னு கூட தெரியாம ஜூலியும் லைலாவும் காட்டுக்குள்ள ஓடிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ ஒரு கட்டத்துல இவங்களோட வேன் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா, கரெக்டா அதே இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏற்கனவே மிருகத்தால தாக்கப்பட்ட அந்த மேக்கோட ஒரு பக்க கை மட்டும் துண்டா கிடக்குது. தங்களோட உயிரை காப்பாத்துக்க இன்னும் வேற ஏதாவது இந்த இடத்துல கிடைக்குதான்னு பாக்கும்போது கடவுள் புண்ணியத்துல மேக் இறந்து போனாலும் கூட அவன் கையில இருந்த துப்பாக்கி இன்னும் இதே இடத்துல தான் இருக்கு. உடனே அதை கையில எடுத்துக்கிட்டு இந்த காட்டுக்குள்ள வேட்டைக்காரங்களுக்காக வைக்கப்பட்ட டவர் இருக்கு இல்லையா, 2 பேரும் அதுக்கு மேல வந்து அமைதியா ஒளிஞ்சுப்பாங்க. ஒரு பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா விடிய ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கத்துல துரத்தி வந்த ஹீரோ நோப்பம் பிடிச்ச ஒரு வழியா நம்ம ஆளுங்க ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த டவருக்கு பக்கத்துல வந்துட்டான். துப்பாக்கி எடுத்து மிருகமா மாறி போன ஹீரோவுக்கு நேரா நீட்டுவா. அப்போ உடனே குட்டி பொண்ணு லைலாவை பாருங்களேன், ஆமா இந்த விளையாட்டு முடிவுக்கு வரதுக்கான டைம் வந்தாச்சா, உங்க கையாலேயே அதை முடிச்சு வச்சிருங்கன்னு அழுதபடியே சொல்லுவா. அப்ப வெறி பிடிச்ச மாதிரி ஹீரோவும் உங்களை அட்டாக் பண்ண பக்கத்துல வருவான். யோசிக்காம மனைவியும் துப்பாக்கி வச்சு அவனை டப்புன்னு சுற்றுவா. அப்புறம் என்ன, காயப்பட்ட ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அதே இடத்துல துடிதுடிச்சு இறந்து போயிடுவான். கடைசியா லைலாவும் தான் அப்பாவோட தலையில கைய வைக்கிறா. 2 பேரும் அதே இடத்துல உட்கார்ந்து பயங்கரமா அழுதுட்டு சிட்டியை நோக்கி தங்களோட பயணத்தை ஆரம்பிக்கும் போது அந்த காட்டை சுத்தி இருக்கக்கூடிய அழகான காட்சிகளை பாக்குறாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா அழகு இருக்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய ஆபத்தோ இருக்குங்கிறத இன்டைரக்டா சொல்லி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. சரி ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய், தேங்க்யூ.